உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். நீதிமொழிகள் 21:31. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். Proverbs 21:31. The horse is prepared for the day of battle, but deliverance is of the Lord. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த 7வது மாதத்தின் முதல் வாரத்திலே கூட கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீங்கள் இதுவரைக்கும் தோல்வி அடைந்த எல்லா இடங்களிலும் நான் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போகின்றேன். காரணம், மரணத்தை அவர் தன்னுடைய மரணத்தினாலே அவர் வெற்றி சிறந்தார். சாத்தானை அவர் ஜெயித்தார். எனவேதான் இந்த நாளிலே தோல்வி அடைந்திருக்கின்ற, கவலையில் இருக்கின்ற, கண்ணீரில் இருக்கின்ற, இனி வாழ்க்கையில எங்களுக்கு வெற்றி கிடைக்குமோ என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கின்ற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போகின்றேன், வெற்றியை கொடுக்க போகின்றேன். காரணம், அவர்தான் யூத ராஜ்ய சிங்கம். அவர் சாத்தானை ஜெயித்திருக்கிறார். எனவே உங்களுக்கும் எனக்கும் எல்லா காரியத்திலும் அவர் நிச்சயமாய் வெற்றியை கொடுப்பார். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கர்த்தர் நமக்கு இந்த தைரியத்தை கொடுக்கின்றார். தோல்வியை சந்தித்த நமக்கு அவர் ஜெயத்தை கொடுக்க போகின்றார். உலகத்தில் உபத்திரவத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் இந்த நாளிலே ஜெயத்தை கொடுக்க போகின்றார். நீதியின் தேவன் அவர் நிச்சயமாய் நீதியை செய்வார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துதான் உங்களையும் என்னையும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். எல்லா சூழ்நிலையிலும் சாத்தான் நம்மை தோல்வி வரும்படியாய் எல்லா சூழ்நிலையிலும் நம்மை கொண்டு போவான். ஆனால் கர்த்தரோ நமக்கு அந்த தோல்வியை அவர் ஜெயமாக மாற்றுவார். இந்த நாளிலே இந்த வார்த்தையை நாம் விசுவாசிப்போம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் என்று வேதம் சொல்கிறது. நமக்காக அவர் மரணத்தை ஜெயித்திருக்கிறார். சாவின் பிடியில, இருளின் பாதையில வாழ்ந்து வருகிற ஒவ்வொருவருக்கும் வெற்றியை கொடுக்கும்படியாகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். ஆம், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வஸ்திரத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று வேதம் சொல்கின்றது. சாத்தானை ஜெயிக்க வேண்டும் என்றால் இயேசுவின் ரத்தம் நமக்கு தேவை. அவரே நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். இந்த நாளிலே நீங்களும் நானும் இந்த நம்பிக்கையோடு, இந்த விசுவாசத்தோடு தேவனுடைய வார்த்தையை நம்புவோமா? கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே அவர் வெற்றியை கொடுக்க போகின்றார். எல்லா இடங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் எங்கெல்லாம் தோற்று போனீர்களோ அந்த இடத்துல உங்களுடைய தலைகளை நிமிர பண்ண போகின்றார். விசுவாசிப்போமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. தோல்வியையே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் வெற்றியை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.